இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன்னே நிற்கின்றது. உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன். இறைவா, உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன். உன் பார்வையில் தீயது செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தே. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு புதிய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் விபூதி புதன், தவக்காலத்தினுடைய தொடக்கம். இந்த தவக்காலத்தினுடைய இந்த தொடக்க நாளில் நாம் தியானிக்கக்கூடிய திருப்பாடல் 51. இன்றைய நாளுக்கு ஏற்ற ஒரு திருப்பாடல். இந்த தவக்காலத்தில் நுழைய இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த திருப்பாடலை வாசித்து தியானித்து என்னுடைய பாவங்களை முழுமையாக கடவுளிடம் ஒப்புக்கொண்டு ஒரு மனம் மாற்றம் பெற்றவனாக இந்த தவக்காலத்திலே ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ நாம் இந்த திருப்பாடலை வாசித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த திருப்பாடல் கத்தோலிக்க திருச்சபையின் வழிபாட்டு முறையிலும் நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. இது தாவீது அரசன் தான் செய்த பாவங்களை உணர்ந்து அதற்காக உண்மையாக மனமாற்றம் பெற்று பாடிய ஒரு அற்புதமான திருப்பாடல். இந்த திருப்பாடல் இறைவனுடைய இரக்கத்தை வேண்டி நாம் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருப்பாடலாகும். இந்த திருப்பாடல் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு நிலையை புதுப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருப்பாடலாகவும் அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் இந்த திருப்பாடல் 51. இந்த திருப்பாடலுடைய முதல் வரிகளை நாம் பார்க்கிறோம். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். நாம் எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும் கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப என் மீது இரக்கம் வைத்திருளும் என்று தாவீதை போல நாம் கடவுளிடம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய பேரன்பு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது, நம்மை ஏற்றுக்கொள்கிறது. ஆண்டவர் ஒருபோதும் நம்மை தள்ளிவிட மாட்டார். நம்முடைய பாவங்களுக்கு குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை.
கடவுள் நம் பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் கடவுளிடம் முழுமையாக நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு கடவுளுக்கு நெருங்கி வர, கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு நிலையை புதுப்பித்துக் கொள்ள நான் தயாராக இருக்கின்றேனா என்பதை இந்த திருப்பாடல் நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க இந்த நாளிலே அழைப்பு விடுக்கிறது. இரண்டாவது, உள்ளத்தின் உண்மை நிலையை தாவீது எப்படி ஒப்புக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஏனெனில் என்னுடைய குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றது என்று தாவீது தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து அவர் பாடுகிறார். ஒரு மனமாற்றத்தினுடைய முதல் படியே நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்வது, நம்முடைய குற்றங்களை அறிக்கையிடுவது. ஆனால் இன்றைய நாளிலே இந்த ஒப்புரவு அருட்சாதனத்துக்கு வருகிற பொழுது நாம் பார்க்கிறோம், பல மக்கள் வெறும் உதட்டளவில் தான் பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள். பல பாவங்களை மறைத்து வெறும் மேலோட்டமாக பாவ அறிக்கை செய்கிறார்கள். ஆனால் பல பாவங்கள், குற்ற பலிகள் அவருடைய இதயத்திலே, அவருடைய வாழ்க்கையிலே ஒளிந்து இருக்கிறது. அதை அவர்கள் கடவுளுக்கு முன்பாக ஒப்புக்கொள்ள தயங்குகிற அந்த நாளிலே, வேளையிலே தாவீது தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். தன்னுடைய பாவங்களை முழுமையாக அறிக்கையிடுகிறார். ஆண்டவரே, என் குற்றங்களை நான் உணர்கிறேன் என்று தான் உணர்ந்த அந்த பாவங்களை, குற்றங்களை கடவுளுக்கு முன்பாக அவர் எடுத்துச் சொல்லுகிறார். இதன் விளைவாக கடவுள் அவரை மன்னிக்கிறார். கடவுள் ஒருபோதும் பாவிகளை வெறுப்பதில்லை. கடவுள் பாவத்தைத்தான் வெறுக்கிறார். ஆக பாவிகளாகிய நாம் கடவுளிடம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறைத்து வைத்திருக்கிற அந்த பாவங்களை எல்லாம் கடவுளிடம் ஒப்புக்கொள்ளும் பொழுது இறைவன் நிச்சயமாக அவரது பேரன்பின் மிகுதியால் நம் ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையை இந்த வரிகள் நமக்கு கொடுக்கிறது. மூன்றாவது, புதுப்பிக்கப்படுதலும் அதன் விளைவாக வரக்கூடிய இந்த மகிழ்ச்சியும். கடவுளை தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். தாவீது கேட்கிறார், கடவுளே, இந்த இதயம் எனக்கு பாவம் நிறைந்த இந்த இதயம் எனக்கு வேண்டாம், தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உமது ஆவியை, தூய ஆவியை எனக்கு தந்தருளும் என்று சொல்லி தாவீது கடவுளிடம் கேட்கின்றார். நாமும் ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவர், எனக்கு இந்த பாவம் நிறைந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு தூய்மையான அந்த வாழ்க்கையை கொடும், தூய ஆவியானவரை தாரும். உமக்கும் எனக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு நிலை என்னுடைய பாவத்தின் காரணமாக விரிசல் அடைந்திருக்கிறது. அந்த உறவு நிலையை புதுப்பித்துக் கொள்ள என்னை மன்னித்தருளும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று தாவீதை போல நாமும் கடவுளிடம் கேட்போம். இறுதியாக சான்று பகிர்தலும் புகழ்ச்சியும். இப்படி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்ட அந்த தாவீது இறுதியாக சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய இதழ்களை, என்னுடைய வாயை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும். மனம் மாறி அந்த தாவீது ஆண்டவருடைய பேரன்பையும் அந்த இரக்கத்தையும் மன்னிப்பையும் உணர்ந்த தாவீது, ஆண்டவரே, என் இதழ்களை திறந்தருளும், உமது பேரன்பையும் மன்னிப்பையும் பற்றி நான் மற்ற மக்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும், உம்மை புகழ வேண்டும், போற்ற வேண்டும் என்று சொல்லி கடவுளிடம் கேட்கிறார். அதற்கு ஏற்ப அவரும் தாவீதும் ஆண்டவரை பற்றி புகழுகிறார், போற்றுகிறார் என்பது இந்த திருப்பாடலை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைய நாளிலே இந்த திருப்பாடலை வாசித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். நான் கடவுளிடம் முழுமையாக என்னுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறேனா, அல்லது கடவுளிடம் நான் என்னுடைய பாவங்களை மறைத்து வைத்திருக்கிறேனா? வெறும் உதட்டளவில் மட்டும் பாவ அறிக்கை செய்துவிட்டு பாவம் நிறைந்த அந்த இதயத்தோடு, அந்த பழைய இதயத்தோடு, கல்லான இதயத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவரிடம் நம்மையே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. அன்புள்ள பரலோக தந்தையே, உமது எல்லையற்ற அன்பையும் இரக்கத்தையும் நம்பி இதோ உம் பாதம் வருகிறோம். தாவீது அரசன் அன்று உம்மை நோக்கி தன்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உம்மிடம் மன்னிப்பு கேட்டது போல, ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்களை நீர் பாராமல் எங்களை கழுவி தூய்மையாக்கும். வேறு மேலோட்டமான மன்னிப்பை நாங்கள் கேட்கவில்லை. எங்களுடைய உள்ளத்தின் ஆழம் வரை உமது ஒளி பாயட்டும். மறைவாக இருக்கும் என்னுடைய பாவ கரைகளை நீக்கி உறையும் பனியை விட வெண்மையாக என்னை மாற்றும். நீர் உள்ளத்தின் உண்மை நிலையை விரும்புகிறீர். எனவே என்னுடைய இதயத்தில் மறைந்திருக்கும் தீய எண்ணங்களையும் கசப்பு உணர்வுகளையும் அகற்றி உமக்கு உகந்த தூய மக்களினமாக எங்களை மாற்றியருளும். கடவுளை தூயதொரு உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் படைத்தருளும். தள்ளாடும் எங்கள் உள்ளத்தில் உறுதிமிக்க உமது ஆவியை தந்தருளும். உமது திருமுன்னிருந்து எங்களை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியின் ஆறுதலையும் வழி நடத்துதலையும் எங்களுக்கு என்றும் தந்தருளும். பாவத்தினால் நாங்கள் இழந்த அந்த மீட்பின் மகிழ்ச்சி எங்களுக்கு மீண்டும் தருவீராக. நீர் விரும்புவது பலிகளை அல்ல, மாறாக உடைந்த நைந்த உள்ளத்தையே. இதோ என்னுடைய தாழ்ச்சியான இந்த இதயத்தை உமக்கு காணிக்கையாக தருகிறோம். எங்களுடைய உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது நாங்கள் உமது இரக்கத்தின் சாட்சியாக நின்று இந்த உலகிற்கு உமது புகழை அறிவிப்போம். இந்த ஜெபங்களை எல்லாம் பாதத்தில் வைத்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.